ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்ஜே லைஃப் ஸ்டைல் அண்ட் vlogs. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெசர்ட் சஃபாரியோட பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்துட்டு அந்த டின்னர் செட்டப்போட நைட் வியூவு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வார் டைம்ங்கிறனால என்னென்னு தெரியல, கம்மியாக தான் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா நாங்கள் கடையில் போய் எதுவுமே வாங்கலை, ஃபைனலாக அவரே சேல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். இது வந்து மேக்னெட்டு, க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாம் வந்து ஒரு சிலது வந்து 10 திராம்ஸு, 20 திராம்ஸு, 30 திராம்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் வாங்கினேன். இதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து இன்க்ளூடட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்துட்டு இது வந்து விஐபிக்கு மட்டும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஃபுட்டு கொடுத்துருவோம், ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுப்போம், அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 100 திராம்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து கேட்டால் ஃபுட்டு எங்களுக்கு இன்க்ளூடட் தானேன்னு. இல்லை, ஃபுட்டு வந்து இன்க்ளூடட் தான், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபுட்டு. விஐபினா ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை வேண்டாம், எங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டாகவே தாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் வாங்குதோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரே ஃபுட்டு தான், ப்ரைஸ் வந்து கிடையாது. ஆனால் அவங்க சீட் பண்ணி அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம், நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய் உட்கார்றதுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை ஃபுட்டும் வந்து இன்க்ளூடட் தான், வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்லை ஃப்ரீ தான், நீங்கள் ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக ஃப்ரீ அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ புரியலை ஏன்னு. க்ரௌட் வந்து கம்மியாக இருந்ததுனால, அவங்களுக்கும் வந்து வியாபாரம் இல்லாததுனால அந்த மாதிரி மேபி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போனதில் வந்து பெல்லி டான்ஸ் வந்து இன்க்ளூடட்னு சொல்லியிருந்தாங்க. பட் பெல்லி டான்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஒரு டான்ஸு. அதுக்கப்புறமா ஃபயர் வச்சு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று பண்ணாங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கு ஓவரால் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த காரில் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு ரிட்டன் கொண்டு விடுறது, ஃபுட்டு ப்ளஸ் வந்து கேமல் ரைடு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பர்சனுக்கு 50 திராம்ஸு. அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் டெசர்ட் சஃபாரி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வார் டைமில் போகாமல் இருந்திருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.